பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்து சார்பிலும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் அழகும் அதன் அர்த்தங்களும் என்ற தொடர் தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து வருகிறோம். ஒவ்வொரு பகுதியாய் பார்த்து வருகிறோம். அதில் சமீப நாட்களாய் இயேசுவின் யாத்திரையை குறித்து எங்கெல்லாம் போனார், அதனால் உண்டான நன்மைகள் என்ன என்று பார்க்கிறோம். அதன்படியாக இன்றைக்கு இன்னொரு யாத்திரையை குறித்து நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவர் பாவியின் வீட்டுக்கு போனார் என்று நாம் அறியலாம். பாவியின் வீட்டுக்கு போனார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் பாவியான மனுஷன் என்றால் யார்? அது எதை குறிக்கிறது? பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, பாவியான மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் பாவிகள். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனை தேடிதான் இயேசு வந்தார். இயேசு அவன் வீட்டுக்கு போனார். கர்த்தர் நல்லவர். யாருடைய வீட்டுக்கு போனார்? லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, சகேயுவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ காட்டத்தை மறுத்துவிட்டு சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொன்னார். கர்த்தர் நல்லவர். ஆம், அங்கு அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், சீக்கிரமாய் என்று சொல்லுகிறார். இந்த சீக்கிரம் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? அவன் இன்னும் பாவியா இருக்கிறான் என்பதை இயேசு அறிந்து, இனிமேல் அவன் பாவத்தில் இருக்கக்கூடாது, சீக்கிரம் ரட்சிக்கப்பட வேண்டும், சீக்கிரமாய் மனம் திரும்ப வேண்டும், சீக்கிரமாய் கிறிஸ்துவின் சாட்சியாய் மாற வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், சீக்கிரம் என்று சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் அநேகரை, லட்சோப லட்ச மக்களை சீக்கிரமாய் ரட்சிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதே போலதான் இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில உங்கள் உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், சொந்தங்கள், விசுவாச பிள்ளைகள் அல்லது கிறிஸ்தவர்களின் பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்தால் அவர்களையும் ஆண்டவர் சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொல்லி ரட்சிப்புக்குள் நடத்துகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள், அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கடந்து போகட்டும். அப்படியானால் இந்த சகேயுவின் வீட்டுக்கு இயேசு போனதினால் உண்டான மாற்றம் என்ன? லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி. அப்படியானால் சகேயு இழந்தது எது? ஆஸ்தியையா, பணத்தையா, குடும்பத்தையா? எதை இழந்தான்? இவைகளை எல்லாம் அல்ல. அவன் இழந்தது தன் நித்திய ஜீவனை. பாவத்தில் இருந்தபடினால் நித்திய ஜீவனை, தன் ஆத்துமாவை இழந்திருந்தான். இயேசு என்றைக்கு அவன் வீட்டுக்கு போனாரோ அன்றைக்கு அவனுக்கு மீண்டும் நித்திய ஜீவனுக்குரிய உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவனுடைய ஆத்துமாவும் ஒரு புதிய ஆத்துமாவாய் மாறி இழந்ததை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்துக்குள் வந்தான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்கள் வேலை ஸ்தலத்தில, உங்கள் ஜீவியத்தில் ஏதோ சில பாவம் நுழைந்தபடினால் பல காரியங்களை இழந்து போயிருந்திருக்கலாம். இழந்து போய் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா, அது திரும்ப கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், செய்தியை கேட்கிற அன்பு மகனே, மகளே, இழந்து போனதை தேடும் ரட்சிக்க வந்த நான், நீ இழந்த ஆசீர்வாதங்களை திரும்பவும் நான் கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று கர்த்தரே திருவுளம் பற்றி சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசித்தால் சகேயுவின் வீட்டுக்கு எப்படி ஒரு பெரிய ரட்சிப்பு வந்ததோ, உங்கள் வாழ்க்கையிலும் இழந்து போனதில் தேவனுடைய ரட்சிப்பை பார்ப்பீர்கள். இது நடக்கும், இது நிறைவேறும். கர்த்தர் நல்லவர். சகேயுவுக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பு வர காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவன் இயேசுவை சந்தோஷமாய் தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். ஆம், இன்றைக்கும் நீங்கள் சந்தோஷமாய் இயேசுவை துதியுங்கள், சந்தோஷமாய் இயேசுவை உயர்த்தி பாடுங்கள், சந்தோஷமாய் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுங்கள். அப்பொழுது நீங்கள் இழந்த நகை, பணம்,
உறவுகள், நட்புகள், வேலை, உங்கள் வருமானம் எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுத்து அதோடு கூட நித்திய ஜீவனையும் கொடுப்பார். இது நடக்கும், இது நிறைவேறும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். வீட்டுக்குள் பிரவேசித்து நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி உங்களை ஆண்டவர் நிரப்புவார். உங்கள் கண்கள் திறக்கப்படும். சகேவின் வீட்டை போல உங்கள் வீட்டையும், சகேவை போல உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இழந்ததை பெறுவீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவை, பாரத்தோடும் இதோ தரிசனத்தோடும் ஊழியக்காரனாகி நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகள் வீட்டிலே ரட்சிக்கப்படாதவர்கள் யார் இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் இன்று முதல் ரட்சிப்பின் அபிஷேகம் ஊடுருவி பாய்வதாக. அதோடு கூட இவர்கள் உம்மை அறிந்து உம்முடைய பிள்ளைகளாய் இருந்தும் இழந்து போனவர்களாய் இருந்தால், எதையெல்லாம் இழந்தார்களோ அது எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுப்பீராக. அதற்காகத்தான் நீ வந்தீர் என்பதை இவர்கள் அறிந்து உணர்ந்து சாட்சி சொல்லத்தக்கதாய், ஆஸ்தியாய் இருந்தாலும், ஐஸ்வர்யமாயிருந்தாலும், உறவுகளாயிருந்தாலும், நட்புகளாயிருந்தாலும், எதை இழந்திருந்தாலும் அந்த நன்மைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளட்டும். நீர் இவர்கள் வீட்டுக்குள் பிரவேசியும், இவர்களோடு நில்லும். அது நிமித்தம் இவர்கள் எல்லாவற்றையும் பெற்று சாட்சி சொல்லட்டும். நீ ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. அற்புதம் நடந்ததற்காக சொல்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.